ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம கமெண்ட்ஸில் தொடர்ந்து நிறைய மக்கள் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அவங்க சொந்த ஜாதகத்தையும் கொடுத்து அதுக்கான கொஷின் எல்லாம் கூட கேட்குறாங்க. அதில் ஒரு சிலர் நிறைய பொதுவான கேள்விகளே கேட்டு கிட்டத்தட்ட ஜோசியத்தை பற்றி ஒரு கிளாஸ் எடுக்கிற மாதிரி நிறைய கொஷின் எல்லாம் போட்டு அனுப்பிச்சிட்றாங்க. அதில் போன தடவை கமெண்ட் 12 கூட ஒரு நண்பர் அனுப்பிச்சிருந்தார், வினு கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய கமெண்ட்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு வீடியோவாகவே பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனுடைய இதை இப்போ பார்த்துடலாம். வினு கார்த்திக் அப்படின்னு சொல்லி நண்பர் கொடுத்துருந்தாங்க. அவர் கொடுத்துருந்தது ஹை சார், ஐ எம் வினு கார்த்திக், ஐ ஹேவ் ஃபியூ டவுட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீளமான டவுட்லாம் கொடுத்துருந்தார். அப்போ என்ன இருக்குதுன்னு பார்க்கல, ஃபஸ்ட்டு டவுட்டே டஸ் லக்கி ஸ்டோன்ஸ் கிவ்ஸ் எனி எஃபெக்ட் ஆர் சேஞ்ச், இஸ் இட் ஒர்க்கிங் அப்படின்னு கொடுத்துருந்தார். ராசிக்கல் அப்படிங்கிறத பற்றி கேட்டிருந்தாங்க. இப்போ ராசிக்கல் அப்படிங்கிறது இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வீடியோவில், இருந்தாலும் அது ரிப்பீட் கொஷினாக தான் இருக்குது, இருந்தாலும் சொல்லலாமே. அதாவது ஒருத்தருக்கு நேரங்காலம் சரியில்லை அப்படின்னாக்க இந்த கல்லை போடு அந்த கல்லை போடு அப்படின்னு சொல்லி அந்த கல்லை போட்டதுனால அவங்களுக்கு பாசிட்டிவான பலன்லாம் நடந்து அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் கொடுத்துச்சு அப்படின்னாக்க அப்போ சுவாமியும் ஒரு பேரம் பேசுகிற மாதிரி ஆகிடும் இல்லையா. தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறதும் நம்ம இந்த கல்லை அதுவும் இத்தனை கேரட்டில் அதுவும் இந்த விரலில் போட்டால் இது இந்த எஃபெக்ட் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் என்னுடைய கருத்துக்கு ஏற்புடையதாக தெரியல. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, பொருளாதாரம் இருக்கிறவங்க வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கி போட்டுக்கிறாங்க கல்லை. சரி, வசதி வாய்ப்பு இல்லாதவங்க என்ன செய்கிறது? அப்போ அவங்களுக்கு அந்த கல் போடாததுனால அந்த பலன் கிடைக்காம போயிடுமா அப்படின்னாக்கா, அப்போ விதின்னு எழுதுனது தானே. ராசிக்கல்ல எதுக்கு கன்சல்ட் பண்ணி போடுறாங்க அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கல் பீரியட்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராஜாக்கள்லாம் மணிமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமுடிங்கிறது அந்த கிரீடம் வச்சு ஆட்சி செய்கிறதுங்கிறது, அந்த கிரீடத்தில் எல்லா விதமான கல்லெல்லாம் வச்சு அதை அலங்காரம் பண்ணுறப்போ நமக்கு இந்த கல் ஒத்துக்குருமா, இந்த கல் சரியாக பேசுமா, இல்லை இந்த கல் சரியாக பேசாதா, அல்லது இந்த கல்லை போட்டால் எதுவும் நெகட்டிவ் எஃபெக்ட் வருமா, இதை போட்டால் பாதிப்பு இல்லாமல் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கன்சல்டேஷன், நமக்கு இந்த ராசிக்கு இந்த கலர் சரியாக வருமா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்துருக்காங்க. அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, அதாவது பின்னாளில் நம்ம இந்த கல் போடுறதுனால ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ப்ரிகாஷனுக்காக கேட்டது என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த கல்லை போட்டால் தான் அதிர்ஷ்டம் வரும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு போயிடுது. அப்போது பகவானை சேவிக்கிறதுங்கிறது அப்போ கோயிலுக்கு போகிறது சாமி கும்பிட்றதுங்கிற மாதிரியான பாயிண்டெல்லாம் இருக்குதுல்ல. அப்போ இதை எதில் எடுத்துக்கிறது அப்படின்னம்னா, கல் போட்டால் தான் ஒரு பலன் அப்படிங்கிறது இந்த இப்போ ஒரு உங்களுக்கு மெடிக்கல் சீட்டு கிடைக்கணுமா, இத்தனை கேரட்டில் இத்தனை பவுனில் இந்த விரலில் இவ்வளோ நாளைக்கு இந்த கல்லை போடுங்க அப்படின்னாக்கா அது எனக்கு ஏற்புடையதாக தெரியல. அதனால் ராசிக்கல்லுங்கிறத பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் அது நிறையா ஜுவல்லரிஸ்லேயே அதெல்லாம் பண்ணுறாங்க வைக்கிறாங்கங்கிற மாதிரி இருந்தால் கூட ராசிக்கல்லை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய ஐடியா இல்லைங்கிறதான் உண்மையான விஷயம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது கேள்வி இஸ் இட் ஒர்க்கிங் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அது நம்ம செயல்படுத்தி பார்க்க வேண்டியதான். நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கேன். அடுத்தது ரெண்டாவது கேள்வியில் நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் ஜாதகத்தை வைத்து பொருத்தம் பார்க்க ஏதாவது புத்தகம் உள்ளதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. நட்சத்திர பொருத்தம் அப்படிங்கிறது தசவத பொருத்தங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பொருத்தம் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ ரொம்ப முன்னாலேயே போட்டிருந்தேன். நான் நம்ம யூடியூப் சேனல்லையே இருக்குது அந்த வீடியோ, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்ட வீடியோ அது. அப்போ அந்த தசவித பொருத்தங்கள் அப்படிங்கிறது இந்த 10 பொருத்தமும் பார்த்துத்தியான் கல்யாணம் பண்ணோமா, இல்லாட்டி பார்க்காம கல்யாணம் பண்ணால் அவங்கெல்லாம் நல்லா பிழைக்கிறது இல்லையா வைக்கிறது இல்லையா அப்படின்னாக்க, பார்க்காம பண்ணுறவங்களும் நல்லாத்தே இருக்காங்க, இல்லாமல்லாம் இல்லை. ஆனால் சதவிகிதம்னு பார்க்குறப்ப இதில் சக்ஸஸ் ரேட்டு கூடுதலாக இருக்கும். எது இந்த பொருத்தம் பார்த்து பண்ணக்கூடிய திருமணங்களுடைய சக்ஸஸ் ரேட்டு கூடுதலாக இருக்கும், இதில் கம்மியாக இருக்கும். அது ஒரு சந்தர்ப்பம் வரையில் அது சம்மந்தமாகவும் ஒரு வீடியோ பண்ணுவோம். அதாவது ஒரு பொண்ணுடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அல்லது ஒரு பையனுடைய ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு 2 திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்திலே இருக்கும். அது இன்னவிட்டபிள் ஒன், தவிர்க்கவே முடியாது. இப்போ சூரியன் செவ்வாய் சேர்ந்துருந்துச்சுன்னா இடுகதிர் செவ்வாய் கூடி எவ்விடத்தில் நின்றாலும் இளம்பெண்ணில் விதவை ஆவாள்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறான்.
இல்லை சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்து 7ஆம் பாவத்தில் நின்றுச்சுன்னா சீர்மிகும் 7ஆம் வீட்டில் செவ்வாயும் வெள்ளி சேரின் கார்மிகும் உள்ளத்தோடே கணவனும் அறிய மாற்றால் சார்புடையோனாய் இந்த தீய சகதிகள் உணர்ந்து இந்த பாரதனில் செல்வமுள்ள பரத்தையராக போமேன்றான். அப்போது இந்த கேரக்டரெல்லாம் வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து மாற்றவே முடியாதுல்ல. நாலவனும் ஆறவனும் ஐந்துலுற வைந்தோ நரகதி அடைந்திருக்க ராகு ஊஜன் பார்க்க பாலனிவன் தனைப்பயந்த பாவி மகர் பாவி பரப்புருஷருடன் கூடி பஞ்சனை ஏற்படுப்பாள்ன்றான். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து அந்த மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை அந்த அமைப்பெல்லாம் வந்துச்சுன்னா என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதை மாற்ற முடியாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரியான இன்னொரு மாப்பிள்ளையுடைய ஜாதகம் வரையில் சரி ரைட்டு இது ரெண்டும் சேர்த்து வச்சா சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பில் அதை ரெண்டையும் சேர்த்து வச்சிட வேண்டியதான். இது ரொம்ப சிம்பிளான வழி. அப்போது இந்த பொருத்தம் அப்படிங்கிற அந்த வீடியோவில் வந்து மறுபடியும் கூட அந்த வீடியோ இன்னொன்று ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது இன்னும் பப்ளிஷ் ஆகலைன்னு நினைக்கிறேன். அது இன்னும் சரியாக வரும் வரையில் வந்து அந்த பொருத்தம் சம்மந்தமான விஷயங்கள் வந்துடும். அப்போ திருமண பொருத்தம் பார்த்து பண்ணுறதுங்கிறது வந்து மோஸ்ட் எசென்ஷியல். கண்டிப்பாக பார்த்து தான் பண்ணணும். அப்படி பார்த்து பண்ணுறப்போ வந்து நமக்கு சக்ஸஸ் ரேட்டு கூட இருக்கிறதுங்கிறதுனால ஃபெயிலர் ஆகிறத தவிர்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிது. அதை பயன்படுத்திக்கலாம். அது வந்து பொருத்தம் பார்க்குறதுக்கு. சரி, இது ஒரு பக்கம். நீங்கள் அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டீங்க. நட்சத்திர பொருத்தம் இல்லாமல் ஜாதகத்தை வைத்து பொருத்தம் பார்க்க ஏதாவது புத்தகம் உள்ளதா அப்படின்னா, 2 ஜாதகத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு புத்தகம் இருக்கா அப்படின்னா அதுக்கு புத்தகம் போடலை. அதுக்கு என்ன புத்தகம் அப்படின்னா, அந்தந்த ஜோசியருடைய அனுபவங்கள். அவங்க பார்த்துருப்பாங்க இல்லையா, எவ்வளவோ ஜாதகங்கள் பார்த்துருப்பாங்க, எவ்வளவோ படிச்சிருப்பாங்க, எவ்வளவோ வந்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, ப்ராக்டிக்கலாக புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க, நிறையா கொஷின் பண்ணுறதில் தெரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து அவங்களுடைய அனுபவங்கள். அப்போது இந்த பொருத்தம்னு 2 ஜாதகம் கொண்டு வந்து கொடுக்குறப்ப நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் பொருத்தம் இருக்குதான்னு பார்க்குறதுங்கிறதுக்கு தான் இப்போ இந்த ரெடி ரெக்கனர் மாதிரி கிளர்க்ஸ் டேபிள் மாதிரி புக்கெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அல்லது வந்து மொபைல் அப்ளிகேஷனே கொடுத்துட்றாங்க. இப்போல்லாம் வந்து 2 நட்சத்திரத்தையும் போட்டு பொருத்தம் அப்படின்னு அடித்தோன்னா டக்குன்னு இத்தனை பொருத்தம் இருக்குது இது இல்லைன்னு வந்துடுது. அது கால்குலேஷன். ஆனால் அதுக்கு மேலே, அதாவது கம்ப்யூட்டர் வந்து எந்த இடத்துல தோக்குதுன்னா இந்த இடத்துல தான் தோற்று போயிடும் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ அது பொருத்தம் இருக்குது இல்லைங்கிறத சொல்லுமே தவிர அவங்களுடைய வாழ்க்கையினுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து மேனுவலாக தான் நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு. அதுக்கு இன்னும் யாரும் தனியாக புத்தகம் எழுதலை. அந்த மாதிரியான புத்தகங்கள் எழுத முடியாது. ஏன்னா பலவிதமான கருத்துக்களை பலவிதமான டூல்ஸை உள்ளே கொண்டு வரணும் இல்லையா. அப்படி கொண்டு வந்து எழுதுறதுங்கிறது வந்து சிரமமான விஷயந்தான். ஃப்யூச்சரில் வரலாம். ஆனால் இப்போ இருக்கிற வரைக்கும் எனக்கு நீங்கள் கேட்குற மாதிரியான எதிர்பார்க்குற மாதிரியான புத்தகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. அதனால் இந்த கொஷின் வந்து இப்படி நிற்கிது. அடுத்தது வந்து 3வது கொஷின் வந்து சர்ன்னு போயிட்டீங்க, ரொம்ப பழைய நூலுக்கு போயிட்டீங்க. இன் சாதக சந்திரிகா it is said that if செவ்வாய் is aspected by benefics குரு அண்ட் மெர்க்குரி then செவ்வாய் தோஷம் will be cancelled அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஜாதக சந்திரிகாவில் சொல்லியிருக்காங்க புதனோ அல்லது குருவோ வந்து செவ்வாயை பார்த்துச்சுன்னா அந்த செவ்வாய் தோஷம் கேன்சல் ஆகிடும் அப்படின்னு. அதை வந்து புதனை சொல்கிறதுங்கிறது வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரில. ஏன்னா உள்ளதுலேயே மிக வலு குறைவான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதன் தான். செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன் துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியன் அவனில் சோமன் மிகும் ஐய சசிக்கு கதிர் வலிது பானுவிர் பாம்பே வலிது. நான் எல்லாத்துலேயும் வலுவானது பாம்பு கிரகம்ன்றான். அந்த பாம்பு கிரகமான ராகுவோ அல்லது கேதுவோ தான் உள்ளதுலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உள்ளதுலேயே பவர் குறைவான ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துகிட்டால் புதன் தான். அதான் ஆரம்பிக்கிறதே செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது அப்படின்னு ஆரம்பிக்கிறான். அப்போது அந்த புதன் வந்து உள்ளதுலேயே வலு கம்மியான கிரகம் அப்படிங்கிறதுனால இந்த புதன் பார்க்குறதுனால செவ்வாய் தோஷம் விடுபட்டு போயிடுறதுங்கிற மாதிரியான பாயிண்ட் வேணால் ஜாதக சந்திரிகாவில் கொடுத்துருக்கலாமே தவிர மற்ற கிரந்தங்களில் இல்லை. ஆனால் குரு பார்த்தா தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறது இருக்குது, மற்ற கிரந்தங்களில் இருக்குது. அப்போ குருவுக்கு அந்த பவர் இருக்குது, இதுக்கு கிடையாது. எதுக்கு? புதனுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட் தான். ஆனால் நீங்கள் அதில் வந்து புதனையும் சேர்த்து தான் எழுதியிருக்கீங்க. மை டவுட் இஸ் இஃப் குரு அண்ட் மெர்க்குரி ஆஸ்பெக்ட்ஸ் குருவும் புதனும் வந்து பார்த்துக்குது, இட் இஸ் குட். பட் வாட் இஃப் மாலிஃபிக்ஸ் லைக் சனி அண்டு சன் ஆஸ்பெக்ட் இட்? சரி, நல்ல கிரகங்கள் பார்க்குது, ரைட்டு, ஓகே, அதை விட்டுறலாம். சனியும் சூரியன் இந்த மாதிரியான பாவ கிரகங்கள்லாம் அந்த செவ்வாய் தோஷத்தை பார்த்தா வில் செவ்வாய் தோஷம் இன்டென்சிஃபை ஆர் இட் வில் நாட் கிவ் எனி எஃபெக்ட்? அதாவது ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்த்தா அது செவ்வாய் தோஷமாக இருக்கணுங்கிறது இல்லை, தாரதோஷமாக இருக்கணுங்கிறது இல்லை, புத்திர தோஷமாக இருக்கணும், கலஸ்திர தோஷமாக இருக்கணுங்கிறது இல்லை. ஈவன் சந்தோஷத்தை பார்த்தாலுமே அதனுடைய வேகம் குறையத்தானே செய்யும், சனி பார்த்தாலும் சூரியன் பார்த்தாலும். அதனால் அவங்களுடைய பார்வைக்குன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கவே செய்யும். அப்போ சனி பார்க்குது அல்லது குரு பார்க்குது அப்படிங்கிறத, குரு பார்க்கல சனி பார்க்குது அல்லது சூரியன் பார்க்கல, அந்த செவ்வாய் தோஷம் இன்டென்சிஃபை ஆகுமானா செவ்வாய் தோஷங்கிறது ஸ்டாண்டர்டான விஷயம்.
இப்போ பொண்ணு கொஞ்சம் குட்டை அப்படின்றாங்க. பொண்ணு குட்டைங்கிறது ஸ்டாண்டர்டான விஷயம். அதை வந்து மாற்றவே முடியாது. கல்யாணத்தை 3 மாதம் முன்னால் வச்சுக்கலாமா, பின்னால் வச்சுக்கலாமா, 6 மாதம் கழித்து வச்சுக்கலாமா, 5 வருஷம் கழித்து வச்சுக்கலாமான்னு பேசுகிறாங்க பாருங்க. அதை வேணால் பண்ணலாம், மாற்றி வச்சுக்கலாம். அப்போ சில விஷயங்கள் மாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால இந்த நீங்கள் கேட்குற கேள்வி அது மாதிரி. அதாவது செவ்வாய் தோஷத்தை ஒரு கிரகம் பார்க்குறதுங்கிறதுனால, அதுவும் பாவ கிரகம் பார்க்குறதுனால செவ்வாய் தோஷம் இன்டென்சிஃபை ஆகாது. அதில் வேறு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புன்னு இருந்ததுன்னா அதனுடைய தீவிரம் கூடும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. சரி, அடுத்தது இன் ஜாதக சந்திரிகா இட் இஸ் கிவன் தட் இஃப் செவ்வாய் தோஷம் இஸ் தேர் அண்ட் செவ்வாய் தசா இஸ் ரன்னிங், then any one of them, that is the person who is not having செவ்வாய் தோஷம் will be affected. My doubt is if in both of their lifetime செவ்வாய் தசா is not running, then can we match the two அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இது இன்னும் கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய விஷயம். எப்படின்னா, செவ்வாய் வந்து திசையே 2 பேர்த்துக்கு நடக்கலை, ரைட், வாஸ்தவம் ஒத்துக்கிடலாம். ஆனால் மிச்சம் இருக்க கிரகங்கள் இருக்கு இல்லையா, அந்த திசை நடக்கும் இல்லையா, அந்த திசை வந்து மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம்னு சொல்கிற இந்த செவ்வாயினுடைய நட்சத்திர காலில் உட்காந்து திசை நடத்துச்சுனால் கண்டிப்பாக பாதிக்கும். அதே மாதிரி செவ்வாய் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்துச்சுன்னா கண்டிப்பாக பாதிக்கும். செவ்வாயால் பார்க்கப்படக்கூடிய கிரகங்கள் திசை நடத்துச்சுன்னா பாதிக்கும். அல்லது செவ்வாயை பார்த்த கிரகங்கள் திசை நடத்தினாலும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால தான் வள்ளுவர் அருமையாக சொல்லுவார், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும் அப்படின்னா. அதனால் சரியில்லை, அது வேணாம் அப்படின்னாக்க வேண்டாங்கிறது வேண்டாம் தான், எந்த ரூபத்துலேயும் அப்படி ஒதுக்கணும்னு சொல்லி சொல்கிறது. அடுத்தது வந்து இஃப் ஃபீமேல் இஸ் ஹேவிங் செவ்வாய் தோஷம் அண்ட் மேல் இஸ் ஹேவிங் செவ்வாய் தோஷம் அண்டு கஜகேசரி யோகம், தென் கேன் வி மேட்ச் போத் ஆஃப் தெம். தாராளமாக பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருத்தருக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது, ஏன் 2 பேர்த்துக்குமே செவ்வாய் தோஷம் இருக்குது, ஒருத்தருக்கு கஜகேசரி யோகமும் இருக்குது. அப்போ மற்ற இந்த செவ்வாய் தோஷம் அடிவிட்டு போயிருந்துங்கிற பட்சத்தில் நம்ம செவ்வாய் இல்லாத பொண்ணை அல்லது இருக்கிற பொண்ணை கட்டி வச்சா ப்ராப்ளம் வருமாங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உங்களோடது. அப்படி கிடையாது. செவ்வாய் 2 பேர்த்துக்குமே இருந்து அதில் ஒருத்தருக்கு கஜகேசரி யோகம் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். அடுத்தபடியாக 4வது கேள்வி, ஒரு கிரகம் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்கிறது என்பதை வைத்து எவ்வாறு கணிக்கலாம்? நட்சத்திர பாதம்ங்கிறத விட எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படிங்கிறதுல தான் முக்கியமே. அதில் இப்போ இதில் சொல்கிறாங்க இல்லையா, திருக்கணிதத்தில் வந்து இத்தனை டிகிரியில் இருக்கார், கஸ்பில் இருக்கார், அஸ்தங்க தோஷத்தில் இருக்கார், அஸ்தங்கங்கிறது சூரியனோட ரொம்ப நெருங்கி இருக்கார், இத்தனை டிகிரியில் இருக்கார் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வர்றாங்க இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம டிகிரி மினிட் அப்படிங்கிறத விட நட்சத்திரத்தை மட்டும்தானே எடுத்துக்கிறோம். அதனால் எந்த நட்சத்திர பாதம்ங்கிறத விட எந்த நட்சத்திரத்தினுடைய காலில் நிற்கிறார் அப்படிங்கிறது தான், அதாவது எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியத்துவம் வாங்கும் அதில். அதே மாதிரி நவாம்சத்தில் கிரக பார்வை உண்டா? உண்டு, நவாம்சத்துலேயும் கிரக பார்வை உண்டு. நம்ம 9 கிரகம் 12 கட்டத்தை வச்சுக்கிட்டு இதை சுற்றி வர்றதுங்கிறதே ஏகப்பட்ட சுற்றி நிறையா குழப்பிக்கிறோம். இதுலேயே வந்து ஒரு முடிவுக்கு வர முடியல. ஒரு ஜோசியர் சொன்னதை இன்னொரு ஜோசியர் மறுத்து சொல்கிறார், ஏன் இதில் இப்படி இல்லையா, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகம் அப்படி இருந்துச்சுல்ல, நான் வேணால் எடுத்துக்காட்டு காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இதுலேயே நிறையா பேசுகிறதுக்கு இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நவாம்சம் போகையில் அங்கே ஒரு 9 கிரகமும் 12 கட்டமும் வரையில் 24 கட்டமும் 18 கிரகத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம 9 12க்கே முடிவு சொல்லலை, இல்லை 24ஐயும் 18ஐயும் வச்சுட்டு எப்படி முடிவு சொல்கிறது? அதனால் நவாம்சம்ங்கிறது வந்து இந்த கிரகத்தினுடைய வலுவை, ஒரு எடுத்துக்காட்டாக வர்க்கோத்தமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேஷத்தில் சூரியன் ராசி சக்கரத்தில் இருந்தால், ரிஷபத்துலேயும் அந்த சூரியன் ராசி சக்கரத்தில் இருந்தால் அது ரெண்டும் வர்க்கோத்தமமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அது மாதிரி கிரக வலுவை நிர்ணயம் பண்ணுறதுக்கு நம்ம நவாம்சத்தை யூஸ் பண்ணலாம். பட் நவாம்ச சக்கரத்தை தனியாக எடுத்து பார்க்குறப்ப அதுக்கு பார்வைங்கிற பாயிண்ட்டு கண்டிப்பாக உண்டு, அதை மாற்ற முடியாது. சரி, நவாம்ச கிரக வலிமையை தவிர வேறு எதற்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம்? நடக்கிற தசாபதியினுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அந்த கிரகம் தானே டிசைட் பண்ணுது. அப்படிங்கிற ராசி சக்கரத்தில் செக் பண்ணுறதோட நவாம்ச சக்கரத்துலையும் செக் பண்ணோம்னா அதனுடைய வலு, உண்மையான வலு என்ன அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியும். அதுக்கு தான் அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது இதனுடைய நிலை. அடுத்தது வந்து சூரியன் ராகுவுடன் சேரலாம். இருங்க, நிறைய ஜோதிடர்கள் ராகு கேதுகளுடன் சூரிய சந்திரர்கள் சேரக்கூடாது என்றும், ஆனால் சூரியன் ராகுவுடன் சேரலாம், சந்திரன் கேதுவுடன் சேரலாம், தவறில்லை என்கிறார்களே. அப்படின்னாக்க இது வந்து ஜோசியத்தை நமக்கு சௌரியத்துக்கு கொஞ்சமாக அப்படியே வளைச்சிக்கிற மாதிரி. சரியா? எப்படி ராகு கேதுகள்ங்கிறது சாயா கிரகங்கள்னு ஆகிப்போச்சு. சூரிய சந்திரால் 2 பேரும் சம்மந்தப்பட்டாங்கன்னா அது கிரகண தோஷம்னு ஆயிடுச்சு. அப்புறம் அதில் என்ன வந்து இதில் கொஞ்சோண்டு இருந்தால் பரவாயில்ல, அதில் நிறையா இருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் கிடையாது. அதைத்தான் சொன்னேன், தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி
ராகு கேதுகளோட சூரிய சந்திரால் சேர்ந்தால் தோஷம்தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படிங்கல அதை குரு பார்க்குறாரு அப்படின்னா அதில் ஒரு விசேஷம் உண்டு, அதில் நிவர்த்தி இருக்கும். அதே மாதிரி ராகு வந்து மேஷம், ரிஷபம், விருச்சகம், கடகம், கன்னி அந்த மாதிரி உட்காந்துருந்துச்சுன்னா கூட அந்த ராஜயோகத்துக்கான அமைப்பு ராகுக்கு பேசுகிறதுங்கிறதுனால அது பாசிட்டிவாக பேசுகிறதுக்கான அமைப்பும் உண்டு. மற்றபடி வந்து சூரியனோட ராகு சேர்றது, செவ்வாயோட கேது சேர்றதுங்கிறதும் அது ஏற்புடையதல்ல. ஏன்னா நான் அந்த மாதிரி பார்க்கல, அதனால் எனக்கு தெரிஞ்சால் தானே சொல்ல முடியும். சரி, அடுத்தது 6வது கொஷினில் வந்து சூரியன் சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் இல்லை என்று கூறினீர்கள். ஆனால் 8ஆம் வீட்டுக்கென்று சில காரகத்துவங்கள், துன்பம், துயரம், அவமானம் இருக்கும் அல்லவா? இந்த காரகத்துவங்கள் சூரியன் சந்திரனுடைய திசையில் வேலை செய்யுமா செய்யாதா? அருமையான கேள்வி. நான் சொன்னதை நீங்கள் கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். நான் எந்த வீடியோவில் சொன்னேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் சூரிய சந்திரனுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் இல்லை என்று கூறினீர்கள். நீங்கள் சூரியனுக்கு அஷ்டமாதிபதி தோஷம் இருக்குது. மகர லக்னத்துக்காரங்களுக்கு சூரியன் அஷ்டமாதிபதி தான், அதில் மாற்று கருத்தில் அதுக்கு அஷ்டமாதிபத்திய தோஷம் இருக்குது. சந்திரனுக்கு அஷ்டமாதிபதிய தோஷம் இல்லை. தனுசு லக்னக்காரங்களுக்கு 8க்கு அதிபதியான சந்திரன் வந்து தன்னுடைய தசை நடக்கையில் அஷ்டமாதிபதி தோஷத்தை பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாகவே அதுக்கு செக் வைக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, அதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தீங்க. எனக்கு தெரிந்த ஒருவருடைய ஜாதகத்தில் தனுசு லக்னம், சந்திரன் தனியாக 4ஆம் வீட்டில், தனுசு லக்னத்துக்கு அட்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8க்கு அதிபதி 4ல் நிற்கிறார். ரைட்டு. சனி நட்சத்திரத்திலிருந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து, ஆனால் அதை கொஞ்சம் தெளிவாக எழுதிட்டீங்க. சனியோட நட்சத்திரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கார் யார்? சந்திரன். ஏற்கனவே சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாது. மதியோடு மந்தன்குடி மறுவிடில் அது வந்தீது, விதியனும் ஜென்மநாதன் வினையனும் நீசம் தீது அப்படின்றான். ஏற்கனவே சனிக்கும் சந்திரனுக்கு ஆகாது. அவருடைய காலில் போய் அவர் உட்காந்துருக்கார். யார்? சனியினுடைய காலில் போய் சந்திரன் உட்காந்துருக்கார். அப்போ சனி காலில் சந்திரன் உட்காந்துருக்கிறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, இந்த சனி நல்ல நிலைமையில் உட்காந்துருந்தா தப்பிச்சான். இல்லைனாக்க அதுக்கேற்ற அது மாறுதலான ஒரு சூழ்நிலையில் உட்காந்துருந்துச்சின்னா எந்த அளவுக்கு போட்டு பிழிஞ்சு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துரும். அப்போ என்னதான் செய்யுது அப்படின்னு பார்க்குறப்ப, தனுசு லக்னம், சந்திரன் தனியாக 4ஆம் வீட்டில், சனி நட்சத்திரத்திலிருந்து சனி லக்னத்திற்கு 12இல் ராகுவுடன். இந்த பாயிண்ட்டை பார்த்தா தான் சனி வந்து லக்னத்துக்கு 12க்கு போகக்கூடாதுல்ல. லக்னத்துக்கு 2ஆம் பாவாதிபதி சனீஸ்வரன் லக்னத்தில் உட்காந்துருந்தால் அது மிகப்பெரிய யோகம். உற்றதோர் குடும்பத்தாதி உதித்த லக்னத்தில் மேவ வில்லவும் ஆட்சி உச்சம் வியாழமும் கேந்திரமேளில் தெள்ளிய கீர்த்தி உள்ளான் தேவரும் மதிக்க வாழ்வான் கள்ளமே இல்லை கண்டாய் கௌசிக முனிவன் வாக்கேன்றான் கௌசிக சிந்தாமணியில். அப்போது 2க்கு அதிபதி வந்து வலுவாக நிற்கணும். இல்லை, 2க்கு அதிபதி 2ஆம் இடத்துல நின்னா வாக்குஸ்தானத்தில் ஒரு கிரகம் நிற்கிறது யோகம் இல்லையா? ஏகமாக 7-2 உண்மையாய் உச்சமாட்சி வாகு கேந்திரமும் கோணவன் சசினோ குற்றால் வாகனம் பூமி செல்வம் வல்லனர் குடும்பனாகி போக வாக்கியமும் பெற்று புதல்வரும் தீர்க்கம் உண்டான்றானே, நல்லா பிழைப்பான். 2க்கு அதிபதி வலுவாக நிற்கணும். ஆனால் அந்த 2க்கு அதிபதி 12ஆம் இடத்துல மறைஞ்சு நின்னா ஒன்று உடம்பு ரீதியாக சரியில்லாமல் போகணும், அல்லது கண்ணில் பவர் குறையணும், அல்லது குடும்பத்தில் பிரச்சனை வரணும், அல்லது தனத்தில் அடி வாங்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துல பாய்ச்சி தானே ஆகணும். அது மட்டும் இல்லை, அவர் 12ல் மறைஞ்சிருக்கிறதோட மட்டும் இல்லாமல் ராகுவோட சேர்ந்துருக்கார் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டு. தசாபுத்தி பலன்கள்லாம் வந்து ஜாதக அலங்காரத்திலே போட்டிருப்பாங்க பாருங்கள். ராகு தசை சனி புத்திக்கும் சனி தசை ராகு புத்திக்குமான பலன்கள் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப குரூஷியலாகவும் கடுமையாகவும் போட்டிருப்பாங்க. அப்போ ராகு சனி சேர்றதுங்கிறது ரொம்ப கடுமையான அமைப்பு. அப்போ அது போய் 12ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கு. அவர் கால் வாங்கின சந்திரன் வந்து 4ஆம் பாவத்தில் நின்றுச்சுனாக்கும் பின்னி எடுத்துருவார். அப்போ என்ன நடந்திருக்குது அதே நீங்கள் போட்டிருந்தீங்க. அவர் சந்திர தசையில் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார். போய்த்தானே ஆனால் 4ஆம் இடம்ங்கிறது எது? வீடு மனை வண்டி வாகனம் தானே. அப்போ 4ஆம் இடம்ங்கிறதுனால வீட்டை விட்டு வெளியிட்டார். இப்போது அவர் வீடு இல்லாமல் ஆசிரமத்தில் சேரப்போகிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி 12ல் மறைகிறார். 2ஆம் இடத்ததிபதி சனி 12ல் மறைகிறார். அப்போ குடும்பம் பாய்ச்சி தானே ஆகணும். மிகவும் கஷ்டப்படுகிறார். இது அஷ்டமாதிபதியினால் தானா? இல்லை, அஷ்டமாதிபதி சனியினுடைய காலில் உட்காந்துருக்கனால அவர் கஷ்டப்படுறார். ஃபார் எக்ஸாம்பிள், புதனுடைய காலில் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். புதன் வந்து 10ஆம் பாவத்தில் கன்னியில் உச்சமாகி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும். குடும்பத்தில் மனைவி குழந்தைகள் அவரை விட்டுட்டு போயிடுவாங்க. ரேவதி நட்சத்திரம் காலில் சனி சந்திரன் உட்காந்துருந்தாருன்னா சரி. அப்போது பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய சாரத்தில் உட்காந்துருந்தாருன்னா குரு லக்னாதிபதியில் எல்லாரும் சேர்ந்துருப்பாங்க. அவருக்கு அந்த அஷ்டமாதிபதிய தோஷம் வேலை செய்யாது. இப்போயுமே அஷ்டமாதிபதினால கிடையாது. அவர் சனிசாரம் வாங்கினதுனால சனி பர்ஃபெக்டாக தான் என்ன செய்யணுமோ அதை ராகுவோடு சேர்ந்து செய்கிறார். அதனால தான் ரொம்ப மனம் வெறுத்து போயிறார். ஒரு ஃபைன் மார்னிங் அவர் எப்படி பிளான் பண்ணியிருக்கலாம்னா, சனி ஆயுள்காரகன் அவரோட ராகு சேர்றதுங்கிறதுனால தன்னைத்தானே முடிச்சுக்கலாங்கிற மாதிரியான அமைப்பு, சூசைடு வரைக்கும் யோசிக்க வச்சுப்படும். அப்படியான ஒரு அமைப்பு தான் வந்து அந்த சனி ராகுனுடைய சேர்க்கை. சரி, அடுத்தது 7வது கொஸ்டின் போட்டிருந்தீங்க. யூ ஷுட்
You said if two house lots is in mutual exchange, then it should be considered that both of the planets are in own house. But what about the planets aspects? அதுக்கு எடுத்துக்காட்டு வேறு கொடுத்துருந்தீங்க. மிதுன லக்னா சாட்டன் இன் 10th house and the குரு இஸ் இன் த 8th house. ஹியர் சாட்டன் அண்ட் குரு இந்த பரிவர்த்தனை யோகா. நீங்கள் கேட்குற கேள்வி எனக்கு புரியுறது. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னா 2 கிரகம் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் மாறி உட்காந்ததுன்னா பரிவர்த்தனை யோகம் 2 பேர்த்துக்கும் ஆட்சி பலம் வரும்னு சொல்கிறியே. அப்போது அந்த கிரகங்களுடைய பார்வையை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பொசிஷன் எடுத்துக்கிறதா, இல்லை அது எப்போ இருக்கோ கிரகங்கள் எங்கே இருக்கோ ஆசிட்டிஸ் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி அந்த இடத்துல இருக்கிற பார்வையை எடுத்துக்கிறதா அப்படின்னா அந்த குழப்பம் கேட்டிருந்தீங்க. இதுக்கு பதில் என்ன சொல்லுது அப்படின்னா 2 பக்கமுமே பார்வை வேலை செய்யும். ஏன்னா 2 பக்கமுமே அந்த கிரகம் இருக்கிறதா அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க மிதுன லக்னத்துக்கு 10ல் சனியும் 8ல் குருவும் நிற்கிறாங்கன்னா குரு 8ல் நிற்கிற பலனையும் செய்வார், நீசம் அடைஞ்சிருக்கிறத. அதே மாதிரி குரு வந்து 10ஆம் பாவத்தில் ஆட்சியான பலனையும் கொடுத்துருவார். அதே மாதிரி சனி வந்து மீனத்தில் பகைபெற்ற பலனையும் கொடுத்துருவார், மகரத்தில் ஆட்சி பெற்ற பலனையும் கொடுத்துருவார். அப்போது சனிக்கு வந்து 3, 7, 10 பார்வை, குருவுக்கு 5, 9, 7 பார்வை தானே. அப்போ இந்த ஒவ்வொரு கிரகமும் பார்த்திங்கன்னா 3, 3, 6 பார்வையில் நிற்கும். அதனால தான் அந்த பரிவர்த்தனை யோகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். அதுக்கு எடுத்துக்காட்டுகள்லாம் கொடுத்துருக்கேன் நான் ஏற்கனவே. அதை கேட்டுட்டு தான் நீங்கள் அந்த கேள்வியவே ரைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி, அண்ட் லெட் மார்ஸ் இஸ் இன் த 3rd house, கேன் ஐ ஆல்சோ சே தட் மார்ஸ் இஸ் ஆஸ்பெக்டிங் குரு இஃப் ஐ கன்சிடர் குரு மீனம்? கரெக்டு தாங்க, அந்த மாதிரியான அமைப்பு தான் வரும். அதுக்கடுத்த மாதிரி அடுத்து இன்னொரு கமெண்ட்டில் கொடுத்துருந்தீங்க, அதாவது அந்த ஒரே கமெண்ட் இல்லாமல் அடுத்த கமெண்ட்டில் கொடுத்துருக்கீங்க. ஹை சார், ஐ எம் வினு கார்த்திக், ஐ ஹேவ் ஃபியூ டவுட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு லக்கி ஸ்டோன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு கொஸ்டின் போட்டு அடுத்து கொடுத்துருக்கீங்க. மாமனாரை குறிக்கும் வீடு எது? 3வது வீடா, 11வது வீடா, 5வது வீடா? எந்த வீடு மாமனாரை குறிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. மாமனார் ரொம்ப முக்கியம் இல்லையா? சார், 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம்னு எடுத்துக்கிட்டால் எந்த வீடு வரும்? 3ஆம் இடம் தான் வரும். அப்போ 3ஆம் இடம்ங்கிறது தான் சரியாக வருமே தவிர மற்றபடி வந்து 5ஆம் இடம்ங்கிறதோ 11ஆம் இடம்ங்கிறதோ சரியாக வர்றதுக்கான அமைப்பு கிடையாது மாமனாரை குறிக்கும் வீடு. அடுத்தபடியாக நீங்கள் கொடுத்துருந்தது, உதாரணமாக கணவன் மனைவி பற்றி தெரிந்து கொள்ள ராசி கட்டத்தின் 7ஆம் அதிபதி நவாம்ச லக்னத்திற்கு மறையாமல் இருப்பது நல்லதா? நவாம்சத்தின் 7ஆம் அதிபதி நவாம்ச லக்னத்திற்கு மறையாமல் இருப்பது நல்லதா? பொதுவாகவே மறையாமத்தையும் இருக்கணும், மறையாமல் இருக்கிறதே நல்லது, மறைஞ்சிருக்கிறது தப்பு. இதுதான் சிம்பிளான பதில். அது நவாம்சமாக இருந்தாலும் சரி, திரிம்சாம்சமாக இருந்தாலும் சரி, சப்தமாம்சமாக இருந்தாலும் சரி, ஷஷ்டி அம்சம், கால அம்சம், ஓர அம்சம், எந்த அம்சத்துலேயும் மறையாமல் இருக்கிறது தானே நல்லது. அதனால் மறையாமல் தான் இருக்கணும். அடுத்தது வந்து, டஸ் 8th house shows the lifespan related to natural death alone or it is also shown unnatural death? If a person dies early unnaturally in the age of 20 itself, should his 8th house be weak? நிச்சயமாக 8ஆம் இடம்ங்கிறது ஆயுளை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அட்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்டகேந்திர திரிகோணமேரடில் தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமாக ஆயுள்னா. அப்போ ஆயுளை பற்றி சொல்லலை, அஷ்டமாதிபதியும் சொல்கிறான், 8ஆம் இடத்த அதிபதியும் சொல்கிறான். அதனால் கண்டிப்பாக வந்து ஆயுள்ங்கிறது வந்து 8ஆம் இடம் தான். சரி, ஒருத்தர் முன்னாலேயே போகிறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு அஷ்டமாதிபதி காரணம், அவர் வீக்காக இருப்பார், அதனால் போகிறாங்க. சரி, அதாவது மோட் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நேச்சர் ஆஃப் டெத் அப்படிங்கிறது வந்து 8ஆம் இடம் கிடையாது. 8ஆம் இடம் ஆயுளை குறிக்கும். அப்போ நேச்சர் ஆஃப் டெத்துங்கிறது எதை குறிக்கும்? எந்த இடத்துலேருந்து எடுக்கிறது? 12ஆம் இடம் தான். மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, ஞானத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறது 12ஆம் இடம் தான். அதனால தான் 12ஆம் இடத்துல கேது நின்றுச்சுன்னா மறுபிறப்பு இல்லைங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. அப்போது ஒருத்தர் கடை தேர்றது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக வந்து 12ஆம் இடத்தை வச்சு தான் எடுத்துக்கணுமே தவிர 8ஆம் இடத்தை வச்சு கிடையாது. ஆனால் ஒருத்தர் சின்ன வயசுலேயே போகிறார் அப்படிங்கிறது வந்து அவருடைய 8ஆம் இடம் தான் வீக்காக இருக்கும். மோட் ஆஃப் டெத்துங்கிறது தான் 12ஆம் இடம். அடுத்தது வந்து, in a comment video you said my question will be cleared in a separate video itself. Okay sir, now only I saw it, thank you அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. கிட்டத்தட்ட அது என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருந்த கேள்விகள் எல்லாமே பொதுவான கேள்விகளாக இருந்ததுனால தான் மொத்தமாக பிடிச்சி தனியாகவே பேசிடலாங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லை, இன்னொன்று கொடுத்துருந்தீங்க, அது கஜகேசரி யோகம் தான், அதே இதை தான் திருப்பி போட்டிருந்தீங்க. எனிவே, இப்போது வினு கார்த்திக்குடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஜாதகம்னு வருது, உங்களுடைய கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக பதில் கொடுத்துருக்கேன். அது நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை ஒரு தனியாக வீடியோவாகவே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது. சரி, அது ஒரு பக்கம். இன்னொரு நண்பர் கேட்டிருந்தார், அதையும் பார்த்துட்டோம்னாக்கா கம்ப்ளீட் ஆகிடும்.
பெருமாள் சாமி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. அநேகமாக நான் அவருக்கு ஏற்கனவே வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வீடியோவில் கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோவில் கொடுத்ததா ஞாபகம் இருக்குது எனக்கு. கேட்டிருந்தீங்க, ஐயா நீங்கள் சிரிக்க சிரிக்க நகைச்சுவையாக பேசுகிறீங்க, அநேகமாக சீரியஸ் சத்தியம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை. உங்களை மாதிரி காமெடியாக பேசணும்னா எந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்கணும்னு சொல்லலையே ஐயா. அப்புறம் தனுசு லக்னத்துக்கு 2இல் இருக்கும் சனி சூரியன் அல்லது ராகு சாரமில் இருந்தாலும் பேச்சு மென்மையாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும், நல்லா பேச்சு வரும்னு சொன்னீங்க. ஆனால் சூரியன் ராகுவும் சேர்ந்து 2இல் இருந்தால் வாக்கு குளரும்னு சொல்லிட்டீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னு நிறைய கேட்டுகிட்டே போயிருக்கீங்க. வரிசையாக சொல்கிறேன். அதாவது சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படிங்கிறது வந்து புதன் வலுவாக நிற்கணும். அப்போ புதன் வலுவாக நின்றுதுன்னா அவங்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமருங்கிறது நிறையா வரும். அவங்க பேசுகிறது வந்து பல பேராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு பேச்சு வர்றதுக்கு வாய்ப்புண்டு. கேட்டார் வினிக்கும் தகையவாய் கேடாரும் வேட்ப மொழிவதாம் சொல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, அந்த மாதிரி நிறையா சொல்கிறோம் இல்லையா. அதெல்லாம் வந்து அந்த புதனுடைய ஆதிபத்தியம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது ஒரு பாயிண்ட்டு. தனுசு லக்னத்துக்கு 2இல் இருக்கும் சனி சூரியன் அல்லது ராகு சாரமில் இருந்தாலும் பேச்சு மென்மையாக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும், நல்லா பேச்சு வரும்னு சொன்னீங்க. ஆனால் சூரியனும் ராகுவும் சேர்ந்து 2இல் இருந்தால் வாக்கு குளரும்னு சொல்லிட்டீங்க. ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா, 9க்கு அதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உட்காந்துருக்கார், ரொம்ப நல்லா உட்காந்துருப்பார். ஆனால் அவர் உட்காந்துருக்கிறது சனி வீட்டில் உட்காந்துருக்கார். ஆனால் ராகு மட்டும் அந்த இடத்துல இருந்து சூரியன் சாரம் வாங்கிறதுங்கிறது வேறு, சூரியனே வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கிறதுங்கிறது வேறு. அதனால் சூரியன் ராகு 2இல் சேர்ந்துருந்துச்சுன்னா சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்க முடியாததுங்கிறதுனால வாக்கு குளர வைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு. ஆனால் அதே சமயத்தில் இது கிடையாது. இதனால் பாதிப்பு அப்படிங்கிறதோ அல்லது பேச்சில் வந்து ரொம்ப தடுமாற்றம் வந்துடும் அப்படி அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் ராகு 2இல் இருந்து அவருடைய சூரியன் சாரம் வாங்கி அவருடைய திசை நடக்கிறதுக்கும் அந்த பேச்சுக்கும், சூரியன் ராகு 2இல் சேர்ந்து நின்று தனுசு லக்னத்துக்கு சனி வீட்டில் சூரியன் உட்காந்து அவரோட ராகு சேர்ந்து அந்த ஒரு காம்பினேஷனுக்கு நிறையா வித்தியாசம் இருக்குது. அதனால தான் அந்த குழப்பம். சரி, அதே மாதிரி 2ஆம் இடத்து அதிபதி குரு 6இல் கடகத்தில் ஆயில்யம் நட்சத்திர காலில் உச்சமாகி மறைந்திருப்பதாக வைத்து கொண்டால் அவருக்கு பேச்சு வருமா வராதா? 2ஆம் இடத்து அதிபதி குரு அப்படின்னா கும்ப லக்னத்துக்கு 6ஆம் பாவத்தில் கடகத்தில் உச்சமாகிடுறார். நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், 6ஆம் இடத்துல 8ஆம் இடம் 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் உச்சமானாலும் ஆட்சி ஆனாலும் அந்த இடத்துக்கு மறைவு கிடையாதுன்னு முடிச்சாச்சு. ஸோ அந்த வகையில் அந்த டென்ஷனே வேண்டாம் உங்களுக்கு. அப்போது 6ஆம் இடத்துல ஒரு உச்சமான நிலையில் நிற்கிறனால அதுக்கு மறைவே கிடையாது. பேச்சு திருத்தமாகவும் தெளிவாகவும் கரெக்டாகவும் வரும். அடுத்தது வந்து நீங்கள் சொன்னபடி உச்சமாகி மறைந்திருப்பதாக வைத்து கொண்டால் அவருக்கு பேச்சு வருமா வராதா, அல்லது நீங்கள் சொன்னபடி மறை கலண்ட ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருப்பாங்களா? அப்படிலாம் கிடையாது, தெளிவான ஸ்டேஜில் இருப்பாங்க. அடுத்த கேள்வி, மிதுன லக்னத்திற்கு 2இல் புதன் சுயசாரமேறி நீசமான கோள் செவ்வாயுடன் இணைந்து 2ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 6இல் கேட்டை நட்சத்திர காலில் மறைந்து நின்றால் பேச்சு திறன் எப்படி இருக்கும்? இதில் பேச்சு அப்படிங்கிறது வந்து மிதுன லக்னத்துக்கு 2இல் புதன் வந்து சுயசாரம் மாரி நின்ட்டாலே சோலி முடிஞ்சு வச்சு. ஏன்னா லக்னாதிபதி 2ஆம் பாவத்தில் இருக்கார். லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி பாதகம் பண்ண மாட்டான்னு சொல்கிறானே, அதனால் அவர் 2இல் இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. கல்வி அறிவு எப்படி இருக்கும்? கல்வி 2ஆம் இடத்துல புதன் சம்மந்தப்பட்டாலே போதுமே. பொன்புதன் 2இன் கோவும் பொருந்திய கேந்திரத்தில் பிந்திரி கோணமேரில் பெற்றிடும் வித்தை லாபம் இன்பமாய் விரட்டாரில் இருந்திடில் இல்லை வித்தை அன்பு செயர் கணக்கனுச்சம் ஆகினில் வித்தை கூறேன்றானே. அதனால் புதன் வளர்த்துட்டாலே சரி. அது மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ல முடியல, கிட்டத்தட்ட இப்போவுமே இருட்டிருச்சு. நம்ம ரூமில் உட்காந்து பேசலை இல்லையா, அதனால் எனவே இன்னொரு சந்தர்ப்பத்தில் இதற்கான மிச்ச கேள்விகளுக்குமான பதிலையும் கொடுக்குறேன். இப்போது வினு கார்த்திகையா கேட்ட கேள்விக்கு கம்ப்ளீட்டாக பதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய மேலான கமெண்ட் எல்லாம் கொடுங்க. அப்போது நமது நேயர்கள் ஆள் போல் தலைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.